பேர் ரேவதிங்க. நான் ஒரு இந்து. இஸ்லாமில் வந்தால் தான் ஏற்றுக்குவாரா? நான் ஒரு இறைவனை நம்புகிறேன், ஒழுங்காக அந்த கொள்கைப்படி நடக்கிறேன். இஸ்லாம் இதுக்குள்ளே வந்தால் தான் இறைவனை ஏற்றுக்குருவாரா? இஸ்லாத்தில் வராமலே நான் அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் வர்றதுண்டா என்னங்கிறத முதல் விளைவிக்கணும். இஸ்லாத்தில் வர்றதுண்டா என்ன? பேர் வைக்கிறதா இஸ்லாத்தில் வர்றதா? இல்லை. பேர் அரபியில் பேர் வச்சா இஸ்லாத்தில் வந்துடுறான்னு அர்த்தமா? அது கிடையாது. இஸ்லாத்தில் வர்றதுண்டா என்னன்னு கேட்டால் இறைவன் ஒருவன் என்று நம்புவது, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புவது, அதன் அடிப்படையில் வாழ்வது. வாழ்றேன்னு சொல்றீங்களா? முஸ்லீம் ஆகிட்டீங்களா? வேற என்ன? நீங்க எப்போ அதை நம்பிட்டோன்னு சொல்றீங்களோ அப்போ என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு தெரியாமலே நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க. இஸ்லாத்துக்கு வர்றதுன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அஜரத்துக்கு முன்னாடி போய் நின்று அவர்கிட்ட போய் உறுதிமொழி கொடுத்து இந்த பேப்பரில் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் இப்போ கரெக்டாக சரியாக நடப்பீங்கன்னு சொன்னால் அதான் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ பேருக்கு முஸ்லீமாக பிறந்து தொழுவாமல் இருக்கிறவனை விட நீங்கள் இந்துவாக பிறந்து அல்லாஹ்வை நம்பி நபிகள் நாயகத்தை நம்பி குர்ஆன் படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் இவனை விட 1000 மடங்கு பெற்று முஸ்லீம் ஆகிட்டீங்க நீங்கள். அப்போ இஸ்லாத்தில் வர்றது என்பதற்கு எந்த ஒரு சடங்கோ எந்த ஒரு சம்பிரதாயமோ கிடையாது. நம்பி ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அப்போ நீங்கள் நம்புறேன்னு சொல்கிறீங்க, ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன வர்றது? அதுக்கு தனியாக வர்றதுன்னு ஒன்று இருக்கா? இல்லை. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முஸ்லீம் ஆகிருவீங்க எப்போ? இறைவன் ஒருத்தன் தான் நம்பி, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்பி, சொர்க்கத்தை நம்பி, நரகத்தை நம்பி, மாணவர்களை நம்பி, இறை தூதர்களை நம்பி, நபிகள் நாயகத்தை நம்பி அதன்படி நீங்கள் வாழ்ந்து விட்டீர்களே. ஆனால் எந்த ஒரு மத குருட்டையும் போகாமல், எந்த ஒரு சங்கத்துக்கும் போகாமல், எந்த ஒரு அபிடவிட்டும் போடாமல், நீங்கள் எந்த ஒரு பேரும் மாற்றாமல் நீங்கள் வாட்டுக்கு வாழ்ந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே நேரத்தில் ரிக்கார்டில் உலகத்தில் நீங்கள் ஆக்கல் என்று சொன்னால் முஸ்லீம் என்ற காரணத்தினால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். எப்படி இல்லாமல் போயிடும்? போய்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டீங்க, சரியா? அபசகம் நடிக்கிற இஸ்லாத்தில் அபசகனம்லாம் இல்லை. என்ன வச்சுக்கிறோமே, நான் உங்களை மாதிரி நான் இருக்கிறேன், நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறேன். என்னுடைய ரிக்கார்டில் எப்படி இருக்கும்? கந்தசாமின்னு இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. என்னை கூட எரிச்சு போடுவாங்க. ஆக்சிடென்ட்ல நான் இறந்துட்டேன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவாங்க? என்னுடைய பேர் எதுவுமே நாம மாற்றலை, ரிக்கார்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பழையபடி நான் ஒழுங்காக தொழுகிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கிறேன். அது அரசாங்கம் பார்க்காது. என்னை எங்கே பார்க்குறேன்? ராமசாமி ஒன்று கூட எழுதிப்பா, இவனுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது. ஜனாசா தொழுகைன்னு இறந்தவருக்காக வேண்டி அந்த தொழுகை உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான உங்களை அடக்கம் செய்யறதுக்கு பதிலாக புதைக்கிறதுக்கு பதிலாக எரிச்சு சாம்பலாக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னாடி போய் அஃபிடவிட் போட்டு நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு டிக்ளேர் பண்ணி நான் ஒரு முஸ்லீம் தான் அறிவிச்சு இருந்தால் அந்த பேப்பரை வைத்துக்கொண்டு உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை எல்லாம் பெறலாம். அதுக்குத்தான் அந்த ரிக்கார்டு பூர்வமாக சேரணுங்கிறத தவிர இஸ்லாத்தில் சேருவதற்கு எந்த ஒரு ரிக்கார்டும் கிடையாது, எந்த ஜமாத்து சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது கிடையாது, எந்த ஒரு இயக்கமும் சேர்க்க வேண்டியது கிடையாது. இது இஸ்லாம்ங்கிறது யாரும் உரிமையாளர் இல்லாத ஒரு இது, யாரும் தலைவர் கிடையாது. ஒரு கட்சியில் சேராத கட்சி தலைவர் கையெழுத்து போடணும், அப்பதான் சேர முடியும். இஸ்லாத்தில் சேர்க்கறதுக்கு யாரா கையெழுத்து போடணுமா? அது ஒரு இன்டர்நெட் மாதிரி, அதுக்கு யாரும் உரிமையாளர் கிடையாது. இன்டர்நெட்டில் யார் வேண்டாலும் நுழைஞ்சிக்கலாம், யார் வேண்டாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், யார் வேண்டாலும் மெயில் அனுப்பிக்கலாம். அப்போ யாரும் அதுக்கு ஓனர் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இஸ்லாத்துக்குள்ள நீங்கள் நுழையிறதா இருந்தால் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு சைன் பண்ண தேவையில்லை, யாரும் உங்களை அங்கீகரிக்க தேவையில்லை, எந்த ஜமாத்து நீங்கள் முஸ்லீம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் முஸ்லீம் ஆகிடுறீங்க. ஆனால் உலகத்தில் சில விஷயங்கள் வரும் பொழுது இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? ரிக்கார்டில் நீங்கள் ஆகலை. முஸ்லீம்களுக்குன்னு எங்களுக்கு ஒரு 20% இடஒதுக்கீடு கொடுத்துனான்னு வைங்க, 100 சீட்டில் 20 சீட்டு முஸ்லீமுக்கு. நானும் முஸ்லீம் தான் நீங்கள் கேட்டீங்கன்னா பேப்பர் எங்கன்னு கேட்பான். நீ முஸ்லீம்களுக்கு என்ன பேப்பர் வச்சுக்கிற? அதுக்குத்தான் பாதிக்குமே தவிர மறுமைக்கு பாதிக்குமா? அல்லாஹ்விடத்தில் பாதிக்குமா? பாதிக்காது. உலகத்தில் உள்ள சில விஷயங்கள் பாதிக்கும். அதுக்காக வேண்டிதான் ஒரு நோட்டரி பப்ளிக் முன்னாடி போய் அதில் ஒரு ஜமாத்துக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி வச்சுக்கிறது, அவ்வளவுதானே தவிர மார்க்கத்தில் அது பேப்பர் வச்சுக்கிறது கட்டாயம் கிடையாது. ரசூல் பேப்பரை கொடுத்தாங்க எல்லாத்துக்கும். இஸ்லாத்துக்கு வர்ற ஆளுக்கும் நோட்டரி பப்ளிக் கூட்டிகிட்டு போனாங்க, வாங்கினால சொல்லி கொடுப்பாங்க, ஏற்றுக்குருவாங்க, முடிஞ்சு வச்சுக்காது. ரசூல்லா பார்க்காமலே எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க?
ரசூல்லாவே சேர்த்தது இல்லை இஸ்லாத்தில், அவங்களா சேர்ந்துக்கிட்டாங்க. அதான் ஒன்று.